Hi friends, welcome back to Praganyahome. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு சப்பாத்தியில தான் ஸ்பெஷலா ஒரு ரெசிபி செய்ய போறோம். இது பாத்தீங்கன்னா சப்பாத்திக்கு எப்படி நம்ம வந்து நெய், உப்பு, தண்ணி விட்டு பிசைவோமோ அதே மாதிரி பிசைஞ்சி சாஃப்ட்டா வச்சுக்கணும். பட் வந்து இதுல உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியா போட்டு யூசுவலா போடுறதுல பாதி போட்டு நீங்க சப்பாத்தி திரட்டுங்க, ரொம்பவே நல்லா இருக்கும். இது பாத்தீங்கன்னா நம்ம வந்து இதுக்குன்னு நம்ம ஸ்பெஷலா செய்ய போறது கிடையாதுங்க. குழந்தைங்களுக்கோ இல்ல வந்து லஞ்சுக்கோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ நம்ம வந்து சப்பாத்தி கொடுத்துருப்போம். அப்படி சப்பாத்தி வந்து மீதம் இருக்குன்னா அதை வந்து கண்டிப்பா வந்து கொஞ்சம் சில்லி பரோட்டா அது மாதிரிலாம் செஞ்சு சாப்பிடலாம். பட் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா ஒரு 3 டேஸ்க்கு வச்சுக்கலாம். குழந்தைங்களுக்கு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸா கொடுக்கலாம். கண்டிப்பா நீங்க இதுல தான் செஞ்சதுன்னு யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாதுங்க. இப்ப பாத்தீங்கன்னா சப்பாத்தி மாவை பிசைஞ்சு ஒரு 20 நிமிஷம் வந்து நம்ம வந்து ஊற விட்டுடணும். ஊற விட்டு மாவுல அது 2 பக்கமும் வந்து தேய்ச்சி, இது சப்பாத்தி தேய்க்கிறாப்லயே தேய்ச்சி நம்ம வந்து சப்பாத்தி யூசுவலா போடுறாப்லயே போட்டு வச்சுக்கலாம். இந்த ரெசிபி பாத்தீங்கன்னா நான் வந்து இது மாதிரி தாங்க ஜஸ்ட் செஞ்சு பார்ப்போன்னு ட்ரையல் பார்த்தேன். ரொம்பவே அருமையா வந்தது. இப்ப சப்பாத்தி தேய்ச்சாச்சு. ரவுண்டாவோ அல்லது ஸ்கொயர் ஷேப்லயோ நீங்க சப்பாத்தி தேய்ச்சிங்கன்னா அதோட ஒரு பக்கம், அதாவது வந்து 4 பக்கம், இப்ப ரவுண்டுனா நீங்க எங்க வேணாலும் வந்து இது மாதிரி கட் பண்ணிக்கலாம். ட்ரையாங்கிள்னா ஒரு சைட்ல இது மாதிரி கட் பண்ணி ரோல் பண்ணி வச்சுக்கிங்க. இது பாத்தீங்கன்னா இப்படி ரோல் பண்றதுனால வந்து உங்களுக்கு சப்பாத்தி லேயர் லேயரா வருங்க, புரோட்டா மாதிரி கூட வரும். இப்ப பாத்தீங்கன்னா அந்த ரோல் பண்ணதை அப்படியே வந்து நம்ம அமுக்கி இது மாதிரி திரும்பவும் வந்து மாவுல தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்படி செய்யறதுனால, அதாவது ரோல் பண்ணி செய்யறதுனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சப்பாத்தி நல்ல சாஃப்டாவும் இருக்கும், லேயர் லேயராகவும் கிடைக்கும். இப்போ வந்து கல்லை நல்லா காய வச்சுக்கிட்டு நெய்யோ அல்லது எண்ணெயோ போட்டு நம்ம வந்து இந்த சப்பாத்தியை எடுத்து வச்சுக்கலாம். இது மாதிரி தான் வரும். இது வந்து நீங்க யூசுவலா செய்யறாப்ல எல்லாருக்குமே தெரியும். சப்போஸ் உங்களுக்கு வந்து சப்பாத்தி கெஸ்ட் வராங்கன்னு நிறைய செஞ்சுட்டீங்க, அதுல ஒரு 4-5 சப்பாத்தி மீந்து போயிடுச்சுன்னா நீங்க வந்து அந்த சப்பாத்தியை எடுத்து இது மாதிரி சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி வச்சுக்கணும். சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி உங்களுக்கு வந்து மிக்ஸி ஜார்ல இதை போட்டு நம்ம வந்து ஒரு பவுடர் ஃபார்ம்ல, ரொம்ப பவுடர் ஆகலைனாலுமே வந்து ஓரளவு வந்து பிரெட் கிரம்ஸ் மாதிரி ஆகும். இது வந்து ஒரு 4 டைம் வந்து நீங்க வந்து 4 டைம் மீன்ஸ் ஜஸ்ட் வந்து நீங்க பல்ஸ்லயோ அல்லது யூசுவல் மோட்லயோ போட்டு நீங்க கிரைண்ட் பண்ணி வச்சுக்கலாம். இப்படி கிரைண்ட் ஆன பிறகு பாத்தீங்கன்னா ஒரு 2 ஏலக்காய் போட்டு எகெயின் ஒரு டைம் நீங்க வந்து இதை கிரைண்ட் பண்ணி வச்சுக்கீங்க. இப்ப பாத்தீங்கன்னா சப்பாத்தி பவுடர் ரெடி ஆயிடுச்சு. இப்ப வந்து இந்த நான் வந்து இன்னைக்கு வந்து 2 சப்பாத்தி தான் பேலன்ஸ் என்கிட்ட இருந்தது. சோ அதை வச்சுதான் செஞ்சு காட்ட போறேன். இப்ப பாத்தீங்கன்னா இது வந்து 3/4 கப் அளவுக்கு வந்து சப்பாத்தி பவுடர் இருக்கு. அதுக்கு வந்து 1/2 கப் அளவுக்கு நான் நாட்டு சக்கரை எடுத்து வச்சிருக்கிறேன். இதுக்கு வந்து பாதாம், கேஷ்யூ நட்ஸ், ட்ரை ரைஸ்ன்னு எடுத்து வச்சிருக்கேன். இதுல வறுத்து போடுறதுக்காக என்ன செய்ய போறோங்கிறத பார்ப்போம். இது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. இப்படியும் செய்யலாமான்னு கண்டிப்பா யோசிப்பீங்க. இப்படி செஞ்சு நீங்க குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா இது லெஃப்ட் ஓவர் சப்பாத்தியில செஞ்சதுன்னு கண்டிப்பா யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாதுங்க. இப்ப வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பசு நெய்யோ அல்லது வந்து நீங்க யூசுவலா யூஸ் பண்றாப்ல எந்த நெய்யா இருந்தாலும் போட்டுக்கிங்க. அதுக்கு முன்னாடி வந்து நான் வந்து சக்கரை, நாட்டு சக்கரை காமிக்கும் போது சின்ன சின்ன லம்ஸ் இருந்தது, அதையுமே இல்லாம இருக்கட்டும்ங்கிறதுக்காக அதையும் மிக்சியில போட்டு ஒரு சுத்தி வச்சுக்கிட்டேன். இப்ப இந்த நெய் வந்து கடாயில போட்டிருந்த நெய் காஞ்சி போயிடுச்சு. அதனால இந்த நட்ஸை வந்து நம்ம இதை வறுத்து தனியா எடுத்து வச்சுப்போம். நல்ல கலர் சேஞ்ச் ஆகுற வரையிலும் வறுத்து தனியா எடுத்துக்கிங்க. இப்ப இதை தனியா எடுத்து வச்சுட்டு பேலன்ஸ் உள்ள நெய்யில வந்து இந்த சப்பாத்தி பவுடரை போட்டு லைட்டா பெரட்டி எடுத்துக்கிட்டா போதும். ஏன்னா இந்த சப்பாத்தி பவுடரோட வந்து நம்ம நாட்டு சக்கரையும் கலக்கும் போது ஈஸியா வந்து உங்களுக்கு சேரும். ஏன்னா இந்த சப்பாத்தி பவுடர்லயும் ஹீட் இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காவே வந்து அந்த சக்கரை பவுடர் போடும்போது மெல்ட் ஆகி உங்களுக்கு இதை வந்து உருட்டுறதுக்கு சௌரியமா இருக்கும். இப்போ ஒரு நிமிஷம் இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அதுக்கு பிறகு வந்து நீங்க உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கீங்க. இல்லைன்னா
தேவை கிடையாது. வறுத்து வச்ச நட்ஸை எடுத்து போட்டு ஒரு நிமிஷத்துக்கு அந்த ஹீட்லேயே லோவில் வச்சு நம்ம பெரட்டி எடுத்துக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாட்டு சர்க்கரையும் உங்களுக்கு சப்பாத்தி பவுடரும் வந்து நல்லா வந்து மிக்ஸ் ஆகிடுச்சு. எவ்வளோ ஈஸியாக பிடிக்க வருது பாருங்க. உங்களுக்கு இது எடுத்த உடனே ரொம்ப ஹீட்டாக இருக்கும். அப்படி ஹீட்டாக இருக்குன்னா கையில் நெய் தடவிக்கிட்டு நீங்கள் இது மாதிரி உருட்டி வைக்கலாம். சப்போஸ் இது ஆற உங்களுக்கு உருட்ட வரலை, ரொம்ப பொலன்னு ஆயிடுச்சுன்னா கவலையே படாதீங்க. அதுக்கும் இன்னொரு ஆப்ஷன் சொல்கிறேன். இப்போ பார்க்கறதுக்கே ஒரு டேட்ஸ் லட்டு, எள்ளு லட்டு, தேங்காய் லட்டு மாதிரி சூப்பராக இருக்குது. உண்மையிலே ப்ளீஸ் இதை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். சப்போஸ் நான் சொன்னாப்லே உதிரியாக போயிடுச்சு, ரொம்ப நேரம் ஆகி அது போயிடுச்சுன்னா எல்லாத்தையுமே மிக்சியில் ஒரு சுற்றிட்டு திரும்ப பிடிச்சிங்கன்னா ஈஸியாக இந்த லட்டு பிடிக்க வருங்க. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல் வீடியோவில் மீட் பண்ணலாம். நீங்கள் பிரகன்யா ஹோமை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் என்னுடைய ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு ரீச் ஆகும். இது அரைச்ச, அதாவது வந்து நட்ஸோட சேர்த்து அரைச்ச உருண்டை. இப்போ பாருங்க, இதுல நட்ஸ் எல்லாம் அந்த அளவுக்கு தெரியவே இல்லை. அதுவே இதுல வந்து முழுசா நட்ஸ் எல்லாம் தெரியுது. கண்டிப்பா இது மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல் வீடியோல மீட் பண்ணலாம். இது வந்து ஒரு 3 to 4 days வரையிலும் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி சாப்பிடலாங்க. கெட்டு போகாது. ஏன்னா நிறைய டைம் நம்ம இதை குக் பண்ணிட்டோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.